The next topic is expansion in solid. Okay, expansion in solid. We already know when a certain amount of heat energy is given to the substance, it will undergo the change. Okay, எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகும்னா இட்ஸ் இன்க்ரீஸ் இன் டைமென்ஷன். தட் மீன்ஸ் அதனுடைய லென்த் வைஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகலாம், தென் அதனுடைய ஏரியா வைஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகலாம், தென் அதனுடைய வால்யூம் வைஸ் நமக்கு என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். தட் மீன்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, ஸோ அதான் நமக்கு என்னதுன்னா எக்ஸ்பான்ஷன். Heat energy supplied to your body, there can be increase the length wise, area wise or volume wise. ஓகே, அதே மாதிரி தான் இதில் வந்து எக்ஸ்பான்ஷன் இன் சாலிடில் நமக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பான்ஷன் ஆகும். நம்ம ஆல்ரெடி தெரியும், நமக்கு வந்து ஹீட் எனர்ஜி நம்ம அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு வந்து அது வந்து அந்த சாலிட் வந்து நமக்கு என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். தட் மீன்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்னா when a solid is heated, the amount, that means atoms gain energy. கண்டிப்பாக சாலிட் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்கும், அதில் வந்து ஆட்டம்ஸ் இருக்கும், மாலிக்யூல்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஒரு சப்ஸ்டன்ஸ்ல அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம். when the solid is heated, the atoms gets energy and vibrate more vigorously. ஹீட் நம்ம சப்ளை பண்ணும்போது ஹீட் நமக்கு என்ன பண்ணுது வந்து அப்சர்வ் பண்ணிது. ஹீட் எனர்ஜி என்ன பண்ணுது வந்து அப்சர்வ் பண்ணி so gain the heat energy and vibrate more and vigorously. That means vibrate ஆகும் ரொம்ப அதிக அளவு vigorous-ஆ. Okay, so this result in the expansion of solid. அப்போ நமக்கு என்ன ஆகும்னா expansion of solid. Okay, for a given change in temperature, the expansion is smaller in solid than in liquids and gaseous. அதாவது expansion அப்படிங்கிறது liquid gaseous விட solid நமக்கு என்ன இருக்கும், லெஸ்ஸா இருக்கும். at the same time solidலுமே அதனுடைய nature and mass of the substance பொறுத்து நமக்கு என்ன ஆகும், மாறும். ஓகேவா? So the heat energy is depends on nature and mass of the substance. Okay, solid பொறுத்த வரைக்கும். So the different types of expansion is the linear expansion, superficial expansion and cubical expansion. ஓகேவா? linear expansion and superficial expansion and cubical expansion. First of all, heating energy is heating a rod increase its length. That means linear expansionல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா லீனியர் மீன்ஸ் என்னதுன்னா அதனுடைய லென்த் வைஸ் நமக்கு என்ன ஆகும்னா இன்க்ரீஸ். லென்த் வைஸ் சூப்பர்ஃபிஷியல் அதனுடைய ஏரியா, கியூபிக்கல்னா அதனுடைய வால்யூம். when a heat energy is applied, atoms gains the heat energy and vibrate more vigorously. The expansion of the substance is lengthwise, area-wise, and volume-wise. Okay, so now we are going to learn linear expansion. Okay, what is linear expansion? Lengthwise, நமக்கு என்ன ஆகும், increase ஆகும். Okay, when a body is heated or cooled, the length of the body changes. When a body is heated or cooled, the length of the body changes due to the change in temperature. அதாவது நம்ம வந்து ஒரு பாடியை வந்து ஹீட் பண்றோம், இல்லைன்னா கூல் பண்றோம், the length of the body changes due to the என்ன காரணம் அப்படின்னா due to the temperature changes. நம்ம temperature change பண்ணும்போது this expansion is called the linear or longitudinal expansion. That means என்ன சொல்லலாம்னா when a solid is heated, it expands in all direction. The substance is in the form of a rod means the expansion is lengthwise. Okay, when a solid is heated, நம்ம என்ன பண்றோம், ஒரு சாலிட் இதான் ராட் வச்சுப்போம், சாலிட் நம்ம ஹீட் பண்றோம். இங்க இடத்துல ஒரு 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 அடுப்பு மரிச்சு ஹீட் பண்றோம். இந்த இடத்துல நம்ம ஒரு அடுப்பு மரிச்சு நம்ம ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது இட்ஸ் எக்ஸ்பான்ஸ் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். கண்டிப்பா அந்த ஃபுல்லா ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். தட் மீன்ஸ் பரவும், டிரான்ஸ்மிட் ஆகும் அந்த இடத்துல வந்து. If the substance is in the form of rod, the expansion is lengthwise. இந்த ராட் மாதிரி இது மாதிரி சப்ஸ்டன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா நமக்கு என்ன ஆகும், இந்த அளவுக்கு நமக்கு என்ன ஆகும், ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, the SI unit of rod, the SI unit of linear coefficient of linear expansion is Kelvin, K power minus 1. That means 1 by something வரும். ஏன் வருது அப்படிங்கறத ஃபார்முலா டிரைவ் பண்ணும்போது சொல்றேன்.
ஓகேவா. ஸோ த ரேஷியோ ஆஃப் த இன்க்ரீஸ் இன் லென்த் அப்படிங்கிறதுனா எல் அப்படிங்கிறது டெல்டா எல் நமக்கு என்ன ஆயிருது மாறி இருக்கு. Increase in length, the degree rise in temperature and its unit length is called the coefficient of the linear expansion. அதாவது L0 அப்படிங்கிற லென்த் உள்ள ஒரு ராட் அப்படிங்கிறது T அப்படிங்கிற டெம்பரேச்சர் வந்து T0 அப்படிங்கிற டெம்பரேச்சர் வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு டெல்டா T நம்ம என்ன செய்யறோம், இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றோம் அந்த டெம்பரேச்சர் வந்து. டெல்டா T தெரியும் உங்களுக்கு, டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர் அர்த்தம் டெல்டா T அப்படிங்கிறது. ஓகேவா. தட் மீன்ஸ் T2 மைனஸ் T1 அந்த மாதிரி, இனிஷியல் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அந்த மாதிரி தான் டெல்டா T அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து L0 அப்படிங்கிற இடத்துல வந்து T0 அப்படிங்கிற டெம்பரேச்சர் ஃபர்ஸ்ட் இருந்திருக்கு. என்னமா நமக்கு வந்து T0 அப்படிங்கிற டெம்பரேச்சர்ல வந்து ஒரு நார்மலா L அப்படிங்கிற அந்த L0 அப்படிங்கிற இனிஷியல் லென்த் அப்படிங்கிறது T0 அப்படிங்கிற டெம்பரேச்சர். ஸோ ஆஃப்டர் when this body is heated, that means T அப்படிங்கிற அளவுக்கு என்ன ஆயிருது, ஹீட் ஆயிருக்கு. T மீன்ஸ் என்னன்னா T0 ஒரிஜினல் டெம்பரேச்சர் பிளஸ் டெல்டா T டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர் ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுமா, L0 அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் உள்ள லென்த் அப்படிங்கிறது டெல்டா L அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு என்ன ஆயிருதுமா, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. த லீனியர் எக்ஸ்பான்ஷன். Okay, the ratio of the increase in length, that means ratio of the increase in the length delta L அப்படிங்கிறது நம்முடைய increase in length, L0 அப்படிங்கிறது நம்முடைய original length. Okay, so the ratio of the increase in length of the body per degree rise in the temperature of its unit length, per degree rise of the temperature in the unit length is called the coefficient of the linear expansion. Okay, that means the SI unit அப்படிங்கிறது Kelvin power -1. The value of the coefficient of the linear expansion is different for different materials. அலுமினியத்துக்கு வேறமா இருக்கும், அயனுக்கு வேறமா இருக்கும், ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ்க்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேவா. அயனையும் அலுமினியம் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது அயனை விட அலுமினியம் அப்படிங்கிறது லென்த் அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கும், எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அயனை கம்பேர் பண்ணும்போது. Okay, so the formula, the equating the relation the change in length and the change in temperature of the body is given below. அதாவது change in temperature change பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு அந்த ராடோட லென்த் நமக்கு என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ டெல்டா எல் அப்படிங்கிறதனுடைய இன்க்ரீசிங், தட் மீன்ஸ் சேஞ்ச் இன் லென்த். L0 அப்படிங்கிற அதனுடைய இனிஷியல் லென்த், தட் மீன்ஸ் ஒரிஜினல் லென்த். ஓகே, நான் வந்து ஆல்ரெடி ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது இந்த ஹீட் பண்ணும்போது, இந்த ராடை ஹீட் பண்ணும்போது அந்த ஹீட் எனர்ஜி, ஒரு ராடை ஹீட் பண்றோம். ஓகே, இன்க்ரீஸ் இஸ் லென்த், அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஹீட் பண்ணும்போது, லென்த் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. இது எதை டிபெண்ட் பண்ணிருக்கும்னா, இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த மெட்டீரியல் ஆஃப் த ராட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெட்டீரியல் ஆஃப் த ராட், திஸ் மீன்ஸ் அயனா இருக்கலாம், அலுமினியமா இருக்கலாம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு டிகிரி டெம்பரேச்சர் நமக்கு என்ன ஆகும்னா ஒவ்வொரு லென்த்ல நமக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் ஒரிஜினல் லென்த். Increase in length is directly proportional to original length. That means சின்ன லென்த்தா இருந்ததுன்னா சின்ன அளவு குறைய அளவு நமக்கு என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். That means lesser in initial length, the less amount of expansion. அதே சமயம் பெரிய லென்த்தா இருந்ததுன்னா அதனுடைய லென்த் வைஸ் அப்படிங்கிற நமக்கு என்ன ஆகும்னா பெரிய அளவு நமக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். That means greater the initial length, the greater amount of expansion length wise. Okay, then next one, the directly proportional to the increase in temperature. Temperature நம்ம இன்க்ரீஸ் பண்ணா கண்டிப்பா நமக்கு என்ன இன்க்ரீஸ் ஆகும், அதனுடைய லென்த் நமக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா. therefore delta L அப்படிங்கிறது வந்து that means delta L by L0 is proportional to delta T. that means increase in length அது வந்து எதுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும்னா, increase in length அப்படிங்கிறது நமக்கு வந்து என்னது, increase in length அப்படிங்கிறது வந்து அதனுடைய ஃபைனல் லென்த் மைனஸ் இனிஷியல் லென்த். that means L minus L0 வரும். L minus L0 இதான் ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஓகே, ஸோ ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், L மைனஸ் டெல்டா L அப்படிங்கிறது வந்து எதுக்கு வந்து அதனுடைய இன்க்ரீஸ் இன் லென்த் அப்படிங்கிறது எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்னா அதனுடைய டெம்பரேச்சருக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் பார்த்துருக்கோம். ஓகேவா. ஸோ நமக்கு என்ன டெல்டா எல் பை அதனுடைய எல் delta L அப்படிங்கிறது L by L0. ஸோ நமக்கு என்ன ஆகும், delta L is directly proportional to அதனுடைய ஒரிஜினல் லென்த் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அது மட்டும் இல்லாம அதனுடைய டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஓகே, எதுக்கெல்லாம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, எதுக்கெல்லாம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதனுடைய மெட்டீரியல் ஆஃப் த, that means
எதுக்கெல்லாம் directly proportional கொண்டு இருக்கு depends on the material of the rod, thus is directly proportional to the original length and directly proportional to the increase in length. That means இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எது நமக்கு வந்து delta L அப்படிங்கிறது எதுக்கு proportional இருக்குமா delta L, that means delta L is directly proportional to change in length. That means அதனுடைய change in length is also is directly proportional to original length and அதனுடைய temperature, change in temperature க்கு directly proportional இருக்கும். Therefore இந்த proportional அப்படிங்கிற நமக்கு என்னதுன்னா constant, proportionality constant. That means coefficient of the linear expansion. That means delta L is equal to the alpha and the proportional அப்படிங்கிற நமக்கு என்ன ஆகும்னா coefficient from alpha L ஆகும், alpha L, then L naught delta T. Okay, what is delta L? Change in length. That means increase in length, change in length. Okay, what is L naught? Original length. What is alpha T? Proportionality constant. That means coefficient of the linear expansion. Coefficient of the linear expansion. Okay, delta T, change in temperature. That means final minus initial. Okay, பாத்தீங்க தெரியும் உங்களுக்கு delta L is equal to alpha L L naught delta T. That means delta L by L naught is equal to alpha L delta T. இதான் அதனுடைய formula, linear expansion. Okay, what is linear expansion? When a solid is heated, it expands in all direction. If the substance is in the form of rod, then expansion is lengthwise. That means when a body is heated or cooled, the length of the body changes due to the change in temperature. Okay, so the increase in length depends on the nature of the material, is directly proportional to the original length, is directly proportional to the increase in temperature. Okay, so if we supply the greater energy, that means greater amount of heat energy, increase in temperature. We supply the lesser amount of heat energy, lesser means நமக்கு என்ன ஆகும் less ஆகும். Okay, greater na greater. If we supply the greater amount of energy of heat energy, is heat energy means increase the temperature. More will be increase the temperature. That means more will be increase the temperature means more will be expansion. புரியுதா? அதாவது நம்ம வந்து heat amount of heat energy increase பண்ணோம்னா சரி. ஓகே, the next பார்ப்போம்.